நீங்கள் கேட்டுக்கிட்டு இருக்குது ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட் அண்ட் பேசிக்கிட்டு இருக்குது நான் அவங்க ஆண்டோ. என்னடா இவ்வளோ நாளாக எங்கே போனேன், என்ன ஆன, ஆள் அட்ரஸே தெரியாமல் போயிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லோரும் மைண்டில் யோசிச்சுக்கிட்டு இருக்குது. எனக்கு புரியுது. ஆக்சுவலாக நான் இதே வாரத்தில் இந்த வாரம் தான் நினைக்கிறேன், இந்த வாரத்தில் சுழலுக்கு வந்து ரிவ்யூ போட்டிருந்தேன். ஆனால் அது யூடியூப்பில் அப்லோட் பண்ணல. இன்னும் சில வேலைப்பாடுகள் இருக்குது அது பண்ணி முடிக்கிறதுக்கு. ஸ்பாட்டிஃபைல ரிலீஸ் பண்ணிட்டேன், ஆனால் அதுக்கு வியூஸ் கொஞ்சம் கம்மியாக இருக்குது. மேபி இன்னும் யாராவது பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நம்ம ஸ்பாட்டிஃபை சேனலில் போய் பார்த்துக்கிறதுனா பார்க்கலாம். ஆனால் நான் அது போட்டே ரொம்ப நாள் தான் ஆச்சு. அதுவே ஒரு கரெக்டாக 2 வீக் கழிச்சு தான் நான் போட்டேன். வழக்கமாக நான் சேனலில் வீடியோஸ்லாம் போட்டுக்கிட்டு இருக்கப்போ எனக்கு நானே போட்டுக்கிட்ட ஒரு சபதம் வந்து வாரத்துக்கு ஒரு தடவை வீடியோ கரெக்டாக போட்டுருணும் அப்படின்னு சொல்லிட்டு. போத் யூடியூப் அண்ட் ஸ்பாட்டிஃபை ரெண்டுத்துலேயுமே ஆடியோ பாட்காஸ்ட்டாக நம்ம போடுறது ரெகுலராக ஃபாலோ பண்ணுறாங்களோ இல்லையோ அது வேறு விஷயம். நம்ம ஃபேஷனுக்குன்னு பிடிச்ச ஒன்று பண்ணிகிட்ருக்கோம். நம்மளை என்கரேஜ் பண்ணுறதுக்குன்னு ஒரு 4 பேர் இருக்காங்க. நம்ம பாட்காஸ்ட்டை கேட்டு நல்லா இருக்குது, தொடர்ந்து இந்த மாதிரி எதனா பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஆளுங்களும் இருக்காங்கன்றதுக்காக பண்ணணும்னு சொல்லிட்டு. முன்னாடியெல்லாம் எப்படின்னா வாரத்துக்கு 3 வீடியோ அப்லோட் பண்ணுவேன். 4வது வீடியோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுட்டு சரி இது அடுத்த வாரத்துக்கு வச்சுப்போம், எப்போயாவது தேவைப்பட்டால் போட்டுப்போன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பேக்லாக்ஸ்க்கெலாம் நான் எடுத்து வச்சுப்பேன். இப்போ பார்த்தா 2 வாரமாக வீடியோ பண்ணாமல் இருக்கும். எதனா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஏர்ஜ் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5-6 நாளுக்கு இருந்துச்சு. அப்புறம் போக போக பண்ணணுமா, நாளைக்கு பண்ணிக்கலாம், இன்னொரு நாள் பார்த்துக்கலாம், சரி எதனா ஒரு நல்ல கண்டென்ட் யோசிச்சு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க எனக்கு கண்டென்ட்டும் டக்குன்னு எதுவும் மைண்டில் ஞாபகம் வர மாட்டேங்குது. எந்திரிச்சு எதனா பேசணும் அப்படின்னே தோண மாட்டேங்குது. இதே வாரத்தில் அப்லோட் பண்ண சுழல் எபிசோடில் கூட பேசணும்னு நினச்ச முக்கியமான 2 விஷயத்த வந்து மறந்துட்டேன். முதல்ல சேனலுக்கு வந்து வழக்கமாக இன்ட்ரோ கொடுப்பேன் தெரியுமா, நீங்கள் கேட்டுக்கிட்டு ஒரு கதை சொல்லட்டுமா சார் பாட்காஸ்ட்டுன்னு. அதையே சொல்லாமல் நான் முழு வீடியோவையும் பேசி முடிச்சிட்டேன். ஆக்சுவலாக இன்ட்ரோவில் கொஞ்சம் பேசிவிட்டு கேப் விட்டு அதுக்கப்புறமா சம்டைம்ஸ் இன்ட்ரோ சொல்கிறதும் ஒன் ஆஃப் தி ஃபார்மேட்டாக நான் வச்சுருந்தேன். அந்த மாதிரி கொஞ்ச நேரம் பேசி ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அதுக்கப்புறமா அந்த டைலாக்கை சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசித்து வச்சுருந்தேன். ஒரு ஃப்ளோவில் பேசிட்டே போயிட்டுருக்கப்போ அந்த கண்டென்ட்டில் வந்து நான் அதை சொல்லவே மறந்துட்டேன். என்ன இது சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு சரி ஓகே, நம்ம அடுத்த வாட்டியாவது கண்டிப்பாக கண்டென்ட் போடுறப்போ இதை ஞாபகம் வச்சுக்கிட்டு சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சதுனால தான் இந்த வாட்டி இன்ட்ரோலாம் எதுவுமே கொடுக்காம ஸ்டார்டிங் எடுத்தோடனே அந்த டைலாக்கோடய ஆரம்பிச்சிட்டேன். நம்ம வழக்கம் போலே போயிடுவோம் அப்படின்னு. ஒரு 2-3 வீடியோவில் பழக்கமானதுக்கப்புறமா நம்ம திரும்பி நடுவில் பேசிக்கிறது, அப்பப்போ இன்ட்ரோ கொடுக்குதுன்னு பார்த்துக்கலாம். 2வது வந்து யூடியூப் சேனலில் வந்து இப்போ தான் சில அட்வான்ஸ்டு ஃபியூச்சர்லாம் போயிட்டு நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். அதாவது பெருமையாக சொல்லிக்கிட்டேன், இன்ட்ரோவர்ட் பாவங்கள் வீடியோ போடுறப்போ யூடியூப்பில் சேனல் ஆரம்பித்து நான் ஃபஸ்ட்டு போட்ட கண்டென்ட் வந்து அதுதான். அந்த கண்டென்ட்டில் நான் சொல்கிறப்போ யூடியூப் எனக்கு புதுசு கிடையாது, அதாவது டி நகர் எனக்கு புதுசு கிடையாது, அண்ணா நகர் புதுசு கிடையாதுன்னு பிரபாஸ் ஏதோ ஒரு மீமில் சொல்லிருப்பார், படத்தில் சொல்லிருப்பார். மீம் டெம்ப்ளேட் ஃபேமஸாக இருக்கும். அந்த மாதிரி வந்து பில்டப் கொடுத்து உள்ளே இறங்கினேன். எனக்கு யூடியூப்பில் வந்து சில ஃபியூச்சர்ஸ் இருக்குதே தெரியாமல் போயிருக்கு தன்னால். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, இப்போது ஒரு ஷார்ட்ஸ் வீடியோ ஒன்று போடுறோம் அப்படின்னா அந்த ஷார்ட் வீடியோவுக்கு கீழே வந்து ரிலேட்டட் வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் லென்த் வீடியோ அதே சேனலில் வேறு எதனா ஒரு வீடியோவை எடுத்து நம்ம அங்கே ப்ளேஸ் பண்ணிக்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் என் சேனலுக்கு இல்லவே இல்லை. இதையே வந்து எப்போ கண்டுபிடிச்சேன் அப்படின்னா, என்னுடைய இப்போன்னு இல்லை 25th வீடியோ போட்டேன் இந்த சேனலுக்கு. அப்போது வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டை பின் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், போயிட்டு கமெண்ட் பண்ணி வச்சுட்டு பின் பண்ணலான்னு போகிறேன். பின் பண்ணுற ஆப்ஷன் காட்டல. அதுக்கப்புறமா உள்ளே போயிட்டு அதோடைய 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் எல்லா ப்ராசஸ்லாம் முடித்து ஃபைனலாக ரொம்ப நாளைக்கு பண்ணணும்னு சொல்லி யோசித்து மறந்து போய் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழி பிதுங்கி யோசிச்சுக்கிட்டு இருந்த டைமில் தெய்வம் மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணி கொடுத்துருந்தா முடிஞ்சிச்சு, இதுக்கு போய் இவ்வளோ நேரம் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன்னு சொல்லி பண்ணி கொடுத்துட்டு போயிட்டான். இப்போது நம்மளுடைய சேனல் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு ஃபியூச்சராக மாறிடுச்சு. அதனால் தம்ப்நெயில் ரெடி பண்ணுறதுலேருந்து ஷார்ட்ஸும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் இருக்குது அடுத்தடுத்து இடத்துல. இப்போ தானே ரெகுலராக வீடியோ போடவே வந்திருக்கேன், அதை அதுக்கப்புறம் பார்த்துப்போம். சரி, இன்றைக்கி கண்டென்ட்டில் வந்து என்ன மெயினாக பேச போகிற அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டிங்கன்னா சத்தியமாக எனக்கு தெரில. என்னடா இது எல்லாம் வழக்கமாக எதனா ஒரு டாப்பிக்கை எடுத்து பேசிட்டு கடைசியாக அதில் உன்னுடைய கருத்து என்னன்னு கேட்டால் தான் இந்த ஆன்சர் சொல்லுவேன். இப்போ என்ன கண்டென்ட்டுன்னு கேட்டதே தெரிலன்னு சொல்லிட்டு நிற்கிறேன்னா, ஆமாம் 2 வாரத்துக்கு மேலே ஆச்சுல கண்டென்ட் போட்டு எனக்கு கொஞ்சம் டச்சு விட்டு போச்சு, அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறமா ரெகுலராக கண்டென்ட்லாம் ரெடி பண்ணதுக்கப்புறம் நல்ல ஒரு டாப்பிக்கோடு கிளம்பி வரேன். இன்றைக்கி எப்படியாவது போட்டுருணும், ஏதாவது பேசி போட்டுருணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு இறங்கினதுனால இன்றைக்கி பெருசாக கண்டென்ட்லாம் எதுவும் கிடையாது. ஆனால் நான் ஃபேஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்குது.
வீடியோ போடாத இந்த 2 வாரத்தில் வந்து நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஒரு சில விஷயம், என்னுடைய மனக்குமறல்களை வந்து இந்த இடத்துல இறக்கி வச்சுட்டு போனால் தான் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும்னு தோணுச்சு. மேபி அதை வேணால் இப்போ பேசிட்டு போயிடுறேன். இந்த பிரெயின் ராட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மேட்ரு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இப்போதைக்கு இருக்கிற ஒரு பெரிய மனநோய் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது முன்னாடியெல்லாம் கேட்டிங்கன்னா கஜினி படத்தில் வர ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ் அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் சைக்காலஜிக்கலாக நிறைய வந்துச்சு. இது சைக்கோ கில்லர்ஸ்க்கெலாம் வந்து அவங்க டிஃப்ரெண்ட் மனநோயினால் பாதிக்கப்பட்ட மாதிரி சில கதையெல்லாம் காமிச்சிருப்பாங்க. இப்போ அது எல்லாத்தையும் விடவும் ரொம்ப டேஞ்சராக, அதுவும் காமனாக எல்லாருக்கிட்டேயும் இருக்கிற விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பிரெயின் ராட் அப்படிங்கிற மாதிரி ஹாட் டாப்பிக்காக போய்கிட்டு இருக்கு. இதை ஏன் நான் சொல்கிறேன்னா, சமீப காலத்தில் நானும் அந்த நோயினால் பாதிக்கப்பட்டேன். நானே பாதிக்கப்பட்டேன், நேரடியாக பாதிக்கப்பட்டேன். அப்படிங்கிறதுனால பிரெயின் ராட்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேளை தெரியாதவங்க யாராவது கேட்டிருக்கீங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மாதிரி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதாவது மைண்டில் நிறைய விஷயம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அது பண்ணணும், இது பண்ணணும், நம்ம அடுத்து பயங்கரமாக ஒரு மாஸ்டர் பிளான் ஒன்று பண்ணி இறங்கணும், அடுத்து 2 வருஷத்தில் வந்து நான் தான் தமிழ்நாட்டுடைய சீஃப் மினிஸ்டருங்கிற லெவலுக்குலாம் யோசிச்சு வச்சுப்போம். ஆனால் கடைசியில் என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உட்காந்து இன்ஸ்டாவை ஸ்க்ரோல் பண்ணிட்டுருப்போம், கேம் ஏதாவது விளையாடிட்டுருப்போம், யூடியூப்பில் எதுனா ஒரு வீடியோவை ஓட விட்டு நம்ம பாட்டுக்கு உட்காந்து இதெல்லாம் யோசிச்சுக்கிட்டு இருப்போம். அதாவது ஃப்ரீயாக இருக்க மூமெண்ட்டில் அந்த மூமெண்ட்டையும் என்ஜாய் பண்ணாமல் ஓவர் திங்கிங்கும் பண்ணிக்கிட்டு அதுக்கான வேலையும் எதையும் பார்க்காம சும்மா உட்காந்துக்கிட்டு இருக்கிறது தான் எனக்கு தெரிஞ்சு பிரெயின் ராட்டு அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து ரொம்ப நாளாகவே இருந்துச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொஞ்ச நாளாக இது இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி நான் இதால் பாதிக்கப்பட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு அடுத்தடுத்துன்னு வேலை வரப்போ அதெல்லாம் வந்து அப்படியே காணாமல் போயிடும். இப்போ வந்து ரீசெண்டாக நிறைய இன்டர்னல் எக்ஸாம்ஸ், அசைன்மெண்ட் ஒர்க்ஸ்ன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டைட்டாக போயிட்டுருக்கு. அதுவும் தான் ஒரு ரீசனு. அதுவும் சைடு பை சைடு பார்த்துட்டே தான் இருக்கேன். ஆனால் இந்த லாஸ்ட்டு 2 டேஸ் இருக்குல்ல, நான் அந்த ஒர்க்லாம் பார்க்கணுன்னு நினச்சா நான் அதை உட்காந்து பார்க்காம நான் பாட்டுக்கு யூடியூப் எடுத்து உட்காந்து வச்சுக்கிட்டேன். அது ஏன் பண்ணேன், எதுக்கு பண்ணேன்னு எனக்கே தெரியல. சரி வீடியோ போடணுன்னு யோசிச்சியடா, போட்டிருக்க வேண்டியதான்றா அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டில் நானே என்ன ஒரு 4 தடவை கேட்டுக்கிறேன். ஆனால் எந்திரிச்சு போயிட்டு கண்டென்ட்டை ரெடி பண்ண மாட்டேங்கிறேன். ரீஸ்டார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் ஒரு கண்டென்ட் வந்து அப்லோட் பண்ணியிருப்பேன். அதில் வந்து சொல்லியிருப்பேன், இந்த வருஷம் வந்து நமக்கு எல்லாமே பாசிட்டிவாக தான் போகுது, ஃபுல் பாசிட்டிவ் வைப்ஸோடு அப்படியே உள்ளே இறங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நான் இறங்கினேன். கடைசியில் எனக்கு ரெகுலரான ஒரு வருஷம் அது தான் போச்சு. அதுக்கப்புறம் அந்த வீடியோலேயே சொல்லிட்டேன், ஒரு வேளை பிளான் பண்ணி எதனா சொதப்பிச்சா அப்படின்னா வருஷத்தை நம்பியிருக்காதீங்க. நீங்கள் என்றைக்காவது தெளிவாக ஒரு முடிவு எடுத்து அது எப்போயாவது எக்ஸிக்யூட் பண்ணி போகலாம், நத்திங் இஸ் டூ லேட் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். நான் சொல்கிறத கேட்டு ஒரு வேளை நீங்கள் யாராவது அதில் மோட்டிவேட் ஆகி நல்லா உங்களுக்கு லைஃப் போயிட்டுருக்கு அப்படின்னா சூப்பர். உண்மையாலே நான் மனசார உங்களுக்கு வாழ்த்து சொன்னோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வேளை சொதப்பி என்ன மாதிரியே உட்காந்து புலம்பிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா சேம் பிஞ்ச், வாங்க 2 பேர் சேர்ந்து புலம்பலாம். புலம்புறதுக்கு ஆள் தெரியாடா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறது புரியுது. மேக்ஸிமம் எல்லாருக்குமே நல்லா தான் போயிட்டுருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். எனக்கு தான் ஒரு மாதிரி கொஞ்சம் இப்போ இந்த டவுன்ஃபால் ஃபீலிங்கை நோக்கி போய்கிட்டு இருக்கு. சரி, இப்போது நீ தொடர்ந்து கண்டென்ட் அப்லோட் பண்ணாது தான் உன்னை பெரிய விதத்தில் பாதிச்சிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நான் மட்டும் யோசிக்கிறதுங்கிறத தாண்டி என்னை சுற்றி இருக்கவங்களும் சில பேர் அதுக்கான தூண்டுதல் வேலையை பண்ணியிருக்கிறாங்க. ரெகுலராக வந்து ஏன் இந்த மாதிரி வீடியோஸ்லாம் வந்து போட்டே இருக்கேன்னு நான் ரெகுலராக போடுறப்போ என்னை கேள்வி கேட்டுட்டு அதுக்கப்புறம் திடீர்னு வீடியோஸ் கொஞ்ச நாளாக வரல அப்படின்னோடனே எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன சேனலில் எதுவும் போடாமல் இருக்க, பிஸியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இதை நான் போடுற டைமில் சப்போர்ட் பண்ணி தொலைஞ்சிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுச்சு. இன்னொன்று வந்து சில பேர் நானே சொல்லியிருக்கேன் அவங்கக்கிட்ட போயிட்டு, பா அந்த மாதிரி நம்ம கண்டென்ட் அப்லோட் பண்ணி போட்டு ரொம்ப நாள் ஆச்சுப்பா, நான் என் சேனலில் போட்டு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுனே தெரியலன்னு உட்காந்துருக்கப்போ போய் வேறு எதுனா வேலை இருந்தால் பாடுற உருப்படியாக இதை ஏன்டா உட்காந்து பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறேன். ஆக்சுவலாக கேட்குது நியாயம் தான். என்னடா டப்புன்னு ஒத்துக்கிட்ட அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆமாம் அதுக்கும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான ரீசன் இருக்குது. இந்த மாதிரி பாட்காஸ்ட் சேனல்ஸ்லாம் வச்சு அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்க ஆளுங்கலாம் மேக்ஸிமம் யார் அப்படின்னு யோசிச்சு பாருங்களேன். எனக்கு தெரிஞ்சு பெரிய பெரிய ஐகான்ஸ் நிறைய பேர் பண்ணிருக்காங்க. ஐகான்ஸுங்கிறது இந்த இண்டஸ்ட்ரியிலே பெரிய லெஜன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஆள்லாம் இல்லை, சோஷியல் மீடியாவில் ரொம்ப ட்ரெண்டிங்கான பர்சன். பேரை சொன்னால் கண்டிப்பாக தெரியுங்கிற மாதிரி ஆளுங்க. லைக் ஆர்ஜே பாலாஜி, கிஷன் தாஸ்ன்னு சொல்லிட்டு முதல் நீ முடியும் நீ படத்தில் ஹீரோவாக நடிச்சிருப்பார் அவர், கோபி சுதாகர் யூடியூப்பில் சொல்லவே தேவையில்லை. இந்த மாதிரி மோஸ்ட்டாக இந்த ஆடியோ பாட்காஸ்ட்டை ரெடி பண்ணுற பர்சன்ஸ்லாம் வந்து சரி அவங்க லைஃப்பில் பெருசாக ஒரு அச்சீவ்மெண்ட் பண்ணிட்டாங்க, அவங்களுக்குன்னு தனியாக ஒரு வேலை இருக்குது, ஒரு ப்ரொஃபஷன் இருக்குது, அதை தாண்டி இது ஒரு பேஷனாக பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா அது வேறு. எனக்கும் இதை நான் பேஷனாக தான் பண்ணுறேன், ஆனால் உனக்கு மெயின் ப்ரொஃபஷன்னு ஒர்க்கே வந்து அங்கே ஊசல் ஆடிக்கிட்டு இருக்கப்போ பேஷனில் உனக்கு என்ன அவ்வளோ கான்சன்ட்ரேஷனாக ஒரு வேலையை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு என் மைண்டே இன்னும் ஒரு 4 தடவை செருப்பால் அடிச்சுது.
இருந்தாலும் இந்த மாதிரி கமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே தள்ளி வச்சுட்டு உக்காந்து நல்லா டீப் பிரெத் ஒன்று எடுத்துகிட்டு சரி இப்போ உன் மனசில் என்ன தோணுது அப்படின்னு கேட்குறப்போ சரி போடலாம், இந்த மாதிரி வாரத்துக்கு ஒரு தடவை அப்படின்ற இந்த கான்செப்டை வந்து விட்டுட்டு உனக்கு எப்போ என்ன தோணுதோ அதை பேசி கண்டென்ட் போடுற மாதிரி பார்த்துக்கோ. ஏன்னா நீ கண்டென்ட் ரெடி பண்ணி போடுறப்போ நீ எந்த அளவுக்கு ஃப்ரீயாக பேசி போடுறியோ அப்போ தான் வந்து கேட்குற ஆடியன்ஸுக்கும் அது இன்னும் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குங்கிறது உனக்கு தோணுதில்ல. அப்போ நீ அதையே பண்ணுன்னு சொல்லிவிட்டு என் மனசாட்சி எனக்கே சொல்லிச்சு. அதை அப்படியே நான் உங்ககிட்ட சொல்லிவிட்டு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஆக்சுவலாக இதே வாரம்னு சொல்கிறத விட நான் நாளைக்கே ஒரு வீடியோ வந்து ரெடி பண்ணுவேன். ஆனால் அன்றைக்கி அப்லோட் பண்ணுவேன்னா இல்லையான்னு தெரியாது. ரொம்ப புதுசான ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஹோப் கேட்குறவங்க எல்லாருமே வந்து அந்த கண்டென்ட்டை என்ஜாய் பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இந்த கண்டென்ட்டும் இதுக்கு அடுத்து வர கண்டென்ட்டும் மேபி இதுக்கு வர ரெஸ்பான்ஸை வச்சு நான் திரும்பி பழைய மாதிரி வீடியோ போகிற அந்த ஃபார்முக்கு வருவேனா, பழைய பன்னீர்செல்வமாக ஓஜியாக திரும்பி எந்திரிச்சு வருவேனா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஒரு டவுட் இருக்குது. அது வந்து நான் நினச்ச மாதிரியே நடந்துச்சு அப்படின்னா ஐ எம் ஸோ கிளாட். அண்டு பேசிக்கிட்டு இருக்கப்போ இப்போ ஒரு வேளை பின்னாடி எதாவது நீங்கள் இன்டரப்ட் ஃபீல் பண்ணீங்க, வாய்ஸ் எதுனா அன்வான்டாக கேட்டுட்ருக்கு அப்படின்னா மன்னிச்சிக்கோங்க. ஏன்னா நான் எதனா பேசி அது வந்து ரெக்கார்ட் ஆகிடுச்சு பின்னாடி வருது அப்படின்னா வழக்கமாக கட் பண்ணிவிட்டு திரும்பி முதல்லேருந்து பேசுவேன். இப்போ நான் அந்த மாதிரி பேசுகிற மூடில் இல்லை. அதனால் அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. என்னடா ஒவ்வொரு வீடியோவுக்கும் இப்படியே ரீசன் சொல்கிறேன், எதுனா 1 2ன்னு சொன்னால் பரவாயில்ல, எல்லாத்துக்கும் சொல்கிறேன்னா ஆமாம் என்ன பண்ணுறது, என் நிலமை அப்படி இருக்குது. இதுதான் லாஸ்ட்டு. இதுக்கப்புறம் என்ன வாய்ஸே கேட்காதா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, வாய்ஸ் கேட்கும். ஆனால் நான் இந்த மாதிரி டிஸ்க்ளைமர்லாம் சொல்லிட்டு இருக்க மாட்டேன். நீங்களே கேட்டு புரிஞ்சுக்கணும், அவ்வளோதான். என்ன இந்த வீடியோவில் தொடர்ந்து நிறைய ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும், பேசுகிற ஒரு திமிர் தெரியுது அப்படின்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா திமிர் கிடையாது, ஒரு ஆதங்கம். நம்மளே ஃப்ரீயாக ஜாலியாக நமக்கு தோணுனதை ஏதாவது ஒரு பேசி கண்டென்ட்டாக போடலான்னு பார்த்தா அதுக்கும் நடுவில் இந்த மாதிரி ஒரு 1-2 விஷயத்த வந்து இஷ்யூஸாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிக்கிற ஒரு விஷயந்தான். சின்ன பையன் தானே, அப்படியே கேட்டு மன்னிச்சு விட்ருங்க. சரி, ஓகே, டைம் ஆச்சு, டாட்டா பாய். நம்ம முடிஞ்சால் நாளைக்கு மீட் பண்ணுவோம், இல்லை அடுத்த வாரம் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன். பாய்.